தன்னை நேசிக்கிற இன்னொரு பாலினத்தை சேர்ந்த ஒரு மனிதர் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் தேவைப்படுது. அப்படிப்பட்ட நிலைமையில் இந்த நம்ம ஊர் சூழலில் என்னுடைய வயதுக்கு யாரும் இல்லைன்னா ஒரு பெரிய இது வந்து ஒரு பரந்த மனப்பான்மை உள்ள ஒரு சமூகம் இல்லைங்க. அதனால் என்னை போன்ற ஒரு மனிதன் வந்து திருமணம் பண்ணும்போது நீ இந்த வயதில் நீ திருமணம் பண்ணிக்கலாமா, இது நியாயமா, இப்படி கேட்பான். ஆனால் அது வந்து ஒரு ட்ரம்ப்பே வந்து 74 வயது ஒரு மனிதன் வந்து எவ்வளோ ஒரு இளமையான ஒரு மனைவி, அது ஒரு பிரச்சனை இல்லைங்க, இளமை இல்லையான்றது. ஆனால் ஒரு துணையோட இருக்கிறது வந்து ஒரு சமூகத்துக்கு எல்லா மனிதர்களுக்குமே ஒரு துணை இருக்கிறது வந்து ஒரு சமூகத்துடைய ஒரு வளர்ச்சியும் சமூகத்துக்குள்ள ஒரு பெரிய அமைதியும் கிடைக்கும். அந்த ஒரு முறையில் ஷெர்லி அளவுக்கு ஒரு மகத்தான ஒரு பெண் என்னோடய வாழ்க்கையில் இடம்பெறுவான்றது நான் நினைக்கவே இல்லை. ஆனால் ஷீஸ் தி அல்டிமேட். என்னை புரிந்து கொண்டு என்னுடைய எல்லா விஷயமும், அதாவது உதாரணத்துக்கு சொன்னோன்னா நான் தங்கம் அணிவிக்கிறத வந்து ரொம்ப தவறாக சொல்வேன். தங்கம் அணிவிப்பது வந்து இல்லை பெண்கள் தங்கம் அணிவிக்கிறதோ ஆண்கள் தங்கம் அணிகிறதோ வந்து இந்த நாட்டுக்கு அது சரி வராது. அந்த தங்கத்து மேலே இருக்கிற மோகத்தை நாம் குறைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அப்படி ஒரு விஷயம் தெரியும் போது அந்த பெண் வந்து அந்த மோதிரத்தை கூட வெள்ளையாக இருக்கிற மாதிரி தான், அதாவது உங்களுக்கு அந்த மஞ்சள் கலரே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கூட இவங்க இதெல்லாம் போட்டுட்டு இவங்க சொன்னாங்க இதெல்லாம் தங்கம் இல்லை, இதெல்லாம் அந்த மாதிரி அது மாதிரி ஆன ஒரு மனப்பான்மை, என்னுடைய கருத்துக்களுக்கு துணை நிற்கிற ஒரு மனப்பான்மை. நான் இங்கே வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சாரம் என்னுடைய எஞ்சிய நாட்களில் இந்த சமூகத்துக்கு உண்டான ஒரு விஷயங்களோட அதை பிரச்சாரம் செய்தது தான் என்னுடைய திரைப்படங்களும் என்னுடைய வாழ்க்கையும் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு இப்படிப்பட்ட ஒரு துணை கிடைச்சது மிகச்சிறந்த ஒரு இயற்கையின் பரிசாக நான் நினைக்கிறேன். இல்லை, துணைகளோடு தானே துணையோடு தான் வாழ்ந்தோம். நான் வந்து டிவோர்ஸி தானே, அதனால் அதுக்கப்புறம் நம்ம அந்த அந்த ஒரு தனிமையும் அங்கே ஒரு சரியான துணை தேவைப்படுகிற ஒரு அவசியமும் அது ஃபீல் ஆகும். நீங்கள் உங்களுடைய இந்த திருமண முடிவை அவங்க எப்படி ஏற்றுக்கிட்டாங்க சார், எப்படி எடுத்துக்கிட்டாங்க? அது எப்படி சொல்லணுன்னா, ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட ஒரே காலகட்டத்தில் அந்த எண்ணம் ரெண்டு பேருக்குமே ஒரே நேரத்தில் வருது. அப்போது அந்த மாதிரி ஒரு எண்ணம் தெரிவிக்கும் போது எனக்கு இருக்கிறது தெரியும், அவங்க மேலே ஒரு விருப்பம் இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். அதனால் அதை வந்து அவங்க வந்து இல்லை நம்ம திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாகவும் மகிழ்ச்சியாகவும். நன்றி. திருமணம் எப்படி அங்கீகரிக்கும் அது மாதிரியான உங்களுக்கு சந்தேகம் குழப்பம் ஏதாவது இருந்தா? இருந்தது அப்படி ஒன்றும் இல்லை. அவர் வந்து ஒரு கருத்தியல் தீவிரவாதி, அவர் கூட நீங்க எப்படி அவங்களும் அதோட உழைக்கிறதுக்கு தான் தயாராக இருக்கு.